ஹாய் வணக்கம். உங்கள் பர்சனோட நெக்ஸ்ட் மூவ் என்ன? நீங்கள் நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்கன்னா உங்கள் பர்சன் அடுத்து எடுக்க போகிற முடிவு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்துட்டு ஸ்பிரிட்ஸ் வந்து 3 of Wands கொடுத்துருக்காங்க. 3 of Wands உங்கள் பர்சன் ஏதோ பிளான் பண்ணிகிட்ருக்காரு. அதை வந்துட்டு அது சம்மந்தமாக முயற்சியும் பண்ணிகிட்ருக்காரு. சீக்கிரமாகவே சக்ஸஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருந்தீங்கன்னா உங்கள் கூட ரீகன்சைல் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் அவர் எடுத்துகிட்டு இருக்கலாம். ஓகே, ஸ்பிரிட்ஸ் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு. ஓகே, ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கும்போது ஓகே, உங்களுக்குள்ளே நோ கான்டாக்ட் இருந்ததுன்னா நீங்கள் அவங்கள விட்டு எங்கேயும் போயிட மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்காக காத்துட்ருப்பீங்க. இந்த சுச்சுவேஷனை ஈஸியாக சமாளித்து ஓவர் கம் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார். அடுத்த ஸ்பிரிட்ஸ் வந்து தி ஹேங்க்டு மேன் கார்டு கொடுத்துருக்காங்க. ஹேங்க்டு மேன் கார்டுமே வந்துட்டு ஓகே, ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ரீகன்சில் பண்ணுறதுக்கு. இது வந்து சீக்கிரமாகவே ஒரு கொஞ்சம் டிலே ஆகும், பட் ரீகன்சில்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கு. ஸோ இந்த 3 கார்டுமே 3 of Wands, ஸ்ட்ரென்த் அண்ட் ஹேங்க்டு மேன், இது 3மே வந்து நீங்கள் நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருந்தீங்கன்னா ஒரு டிலேக்கு அப்புறம், ஒரு கடினமான முயற்சிக்கு அப்புறம் உங்கள் பர்சன் உங்கள் கூட சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறது தான் காட்டுது. நீங்கள் வந்துட்டு துர்க்கையம்மன் அல்லது காளியம்மனை வழிபடுங்க. ஓகே, தேங்க்யூ.